திருவத்தியேன உற்சவம் சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா 4ஆம் திருநாளான இன்று நாச்சியார் திருமொழியிலே கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி படைக்கின்றே என்ற பாசுரத்திற்கும் குலசேகர ஆழ்வாருடைய பாசுரமான இருளறியச் சுடகிழமைக்கும் நெற்றி என்ற பெரிய பெருமாள் எழுத்தான பாசுரமும் இன்றைக்கு பெருமாள் முன்னே அபிநய வியாக்கியானம் செய்ய இருக்கிறது. சீதை பிராட்டி ராமனை பார்க்க முடியாமல் ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபி சமாவிருத்தாம் உபவாச கிருசாம் தீனாம் நிஸ்வசந்தீன் புனப்புனகா என்று பெருமாள் எப்போது நம்மை அடையப் போகிறாரோ, நானும் பெருமாளும் எப்போது சேர்ந்திருக்கிற காலம் வருமோ என்று எப்படி சீதை பிராட்டி ராமனை பிரித்து ஏங்கினாலோ அதுபோல இங்கே ஆண்டாள் ஆட்சியாரும் ஏங்குகிறாள். கிளியை தூது விடுறார், விண்ணில மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் மேகத்தை தூது விடுறாள். பகவான் இவரிடம் சேருவதாக தெரியவில்லை. கூட இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாரும் தாயாருக்கு சமாதானம் சொல்றார். நீ அப்படி இருக்காதம்மா, இப்படி இருக்காத, பெருமாள் நிச்சயம் வருவர். தாயார் கடைஞ்சுக்கிறார். நீங்க இந்த ஒரு பாஷாங்கெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்களால முடிஞ்சதுன்னா என்னையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கக்கூடியதான அவருடைய வஸ்திரம் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கோ, அதை பார்த்து உடம்புல சாத்தி கொண்டு பெருமாளே என்னிடத்துல இருக்கிறதாக நான் பாவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட தன்னுடைய விரகத்தை தாயார் தீர்த்துப்பதாக நாச்சியார் திருமொழியுடைய இந்த கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி படைக்கின்றே பெருமாள் எப்போது என்னை சேரப்போகிறார் அப்படின்ற பாசுரத்திற்கு அபிநய வியாக்கியானம் செய்யப்படும். பிறகு புஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா ராஜானம் குலசேகரம்னு கொல்லைநகர் குலசேகர ஆழ்வார். அந்த ஆழ்வார் திருவரங்க பெருமாளை எப்போது ஸ்ரீரங்கத்திற்கு நான் போவேனோ என்று தன்னுடைய ராஜ்யபாரங்கள்லாம் துறந்துவிட்டு நான் ஸ்ரீரங்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அபிலாஷையோடு ஸ்ரீரங்கத்துக்கு சேர்ந்தார். பெரிய பெருமாளை சேவித்தார். இருளறிய சுடகிழமைக்கும் நெற்றி என் கண்களோடு கழிக்கும் நாளின் இந்த பெரிய பெருமாளை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். இமை கொட்டாம பெரிய பெருமாளை பார்க்கலாமாம். பெருமாள் திருமேனியின் மேலே ஆதிசேஷனானவன் பளபளபளன்னு ஜொலிக்கிறாராம் ஜாஜ்ஜொல்யமாக. அந்த ஜாஜ்ஜொல்யமான அந்த ரத்தனமான அந்த இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனுடைய அந்த ஜாஜ்ஜொல்யம், அந்த ரேகைகள் எல்லாம் பெருமாள் மேலே பட்டு பெருமாளும் ஜொலிக்கிறார். உபய காவேரி மத்தியிலே சப்தப்பிராகார மத்தியிலே அப்பேற்பட்ட பெருமாளை குலசேகர ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். ராமபிரானாலே ஆராதனம் பண்ணப்பட்ட ஸ்ரீரங்கநாதன் அந்த ராமர் விஷயமாகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட குலசேகர ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திற்கு பெரிய பெருமாளை பார்த்து ஏங்கி தவித்து பெருமாளை பார்த்து பாடிய பாசுரம் பெருமாள் திருமொழி என்று சொல்லக்கூடிய குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். இந்த இரு பாசுரத்துக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. என்ன அப்படின்னா, தாயார் பெருமாளை குறித்து ஏங்கி பெருமாள் தன்னை சேர வேண்டும் என்ற அபிலாஷை. இங்கே குலசேகர ஆழ்வார் ரங்கனையே சேவிக்க வேண்டும் என்ற அபிலாஷை. ஆனால் இருவரும் சேர்ந்து அடைந்து ரங்கனை தான். இது ரெண்டு பாசுரத்துக்கும் ஒரு எப்பேற்பட்ட ஒரு ஒத்துமை உண்டு. பிறகு திருச்சந்த விருத்தம் என்று சொல்லக்கூடிய திருமேஷி ஆழ்வார் பாசுரங்களும் கம்சவதமும் இன்றைக்கு பெருமாள் முன்னே நாடகமாக நடத்தப்பட்டு அரைய சுவாமிகள் இன்றைக்கு பெருமாளை அனுபவிப்பார். இதன் குறியீடாகவே தாயார் கிளியெல்லாம் தூது விட்டார் இல்லையா, ஒரு காலம் அந்த குறியீடாகவே என்னவோ இன்றைக்கு வைரக்கிளி, நல்ல அழகான வைரக்கிளி ஒன்று சாத்தின்னு இருக்கார் பெருமாள். நெத்தியிலே அழகான தங்க ரத்ன கிரீடம், அதிலே சுட்டி 2ஆம் நம்பர் பதக்கம், அதன் மத்தியிலே தாயார், அடுக்கடுக்கான ரத்ன பதக்கங்கள், சிகப்பு பதக்கங்கள், கையிலே அழகான வைர அபயஸ்தம், முத்துமாலை, ரெட்டவட முத்து சங்கிலி. அதாவது எப்பவே ரெட்டவட முத்து சங்கிலி கல்யாண உற்சவமா சாத்துவார். பெருமாள் பங்குனி உத்திரத்துக்கு போனாலும் பங்குனி ஆயிலத்துக்கு போனாலும் சாத்துவார். ஆச்சி இன்னைக்கு கண்ணனும் கருந்தையும் காட்சி படைக்கின்றேன் தாயார் பெருமாள் சேர்ந்துட்டான்னா அடுத்து கல்யாணம் தான் பெருமாள் ரங்கநாதரோட. அந்த குறியீடாகவே இன்றைக்கு இப்பேற்பட்ட அலங்காரம் செய்தார் போலும் இன்றைக்கு அழகான பாசுரம் தாயார் பெருமாளை அடைவதாகவும் குலசேகர ஆழ்வார் பெருமாளை எப்போது தரிசிப்பேன் என்று ஆவலோடு இருக்கக்கூடிய பாசுரம். இவை அனைத்தும் பெருமாள் முன்னே அர்ஜுன மண்டபத்திலே இசைந்து அசைந்து ஆடி பாடி அரையர்கள் குதூகலிக்கினர். நாமும் இந்த அரைய சேவலே ரங்கனை தாயார் முகேனவும் குலசேகர ஆழ்வார் முகேனவும் குதூகலிப்போம்.